போடுங்க. என்ன பண்ணிடுவாங்க? எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா தனியா இருந்தாதான் பயப்படணும். உங்களுக்கு கதை தெரியும்ல, 4 மாடு ஒரு சிங்கம் கதை தெரியும்ல. அது ஒற்றுமையா இருந்தா உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், 5 வரலாம், ஒன்னா கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்களே அக்கா தங்கச்சியில அம்மா அப்பா கிட்டே பிரச்சனை வருது. சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக கூடாது. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கணும். பிரச்சனையே இல்லாம நான் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப வாய்ப்பே இல்லை ராஜா. சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஆனா சங்கமாக நாம் இணைந்தால் மட்டும்தான் யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது, யாரும் நம்மளை மிரட்ட முடியாது. நீ போயிட்டு 5 மணிக்கு டியூட்டி முடிச்சா 8 மணிக்கு இங்க வா, எங்க வீட்டுல நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, வீட்டு வேலை செய்யன்னு சொல்ல முடியாது. எப்ப சங்கம் வலிமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். நீங்க வந்து நின்னீங்கன்னா, இப்ப கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு இருக்கணும். அதே நேரத்தில் சங்கத்தை மாவட்ட ரீதியாக வலுப்படுத்தணும். இப்ப எனக்கு முன்னாடி செங்கல்பட்டுக்காரங்க பேசினாங்க. நேற்றுக்கு வந்து பிரஸ் மீட்ல இருக்கும்போது நான் சில தோழர்கள் எல்லாம் பேசும்போது என்ன சம்பளம் அப்படின்னு கேட்கும் பொழுது கலெக்டரோட லிஸ்ட் கொடுத்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேஷுவல் லேபர் இருந்தது, அதுதான்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா கலெக்டர் லிஸ்ட்ல செங்கல்பட்டு மாவட்டத்துல 43வது இடத்துல இருக்கிற மஸ்தூர்ங்கிறது தான் சம்பளம்ன்றாங்க. அப்பனா எவ்வளவு வருது? செங்கல்பட்டு மாவட்டத்துல 540 ரூபா வருது. நம்ம தோழர் விஜயகுமார் வந்து 540 ரூபா வாங்குறாரு. அப்ப தினக்கூலி. அப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே 540 வாங்கணுமா வாங்க வேண்டாமா? வாங்குறாங்களா? இல்ல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நான் போன் பேசிட்டு தான் வந்தேன். பலர் நமக்கு வந்துட்டு இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. முக்கியமா அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டா மறைமலை நகர்ல வெறும் 330 ரூபா தான் கொடுக்குறாங்க. அந்த இதுல இருக்கிற 40-50 பேருக்கு அவ்வளவுதான் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆக வேலை செய்யறது அரசாங்கம். சரி, இப்போதைக்கு தினக்கூலி நம்ம ஏத்துப்போம். ஆனா அதுவே நமக்கு நம்மளுடைய கலெக்டருடைய உத்தரவுப்படி மஸ்தூர் படி கொடுக்கணும்னா அதை ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப அந்த கலெக்டருக்கு கீழே வரவங்க டிபிசி எல்லாருக்குமே ஒரே ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கட்டாயமா கொடுக்கணும். அதை நீங்க கேட்கவே இல்லையே. இப்ப பிரச்சனை என்னன்னா, முதல்ல உங்களுடைய கோரிக்கைகள் வெளியில வரவே இல்லை. இதே இடத்துல நம்ம ஆசிரியர் தூய்மை பணியாளர்களுக்காக போராடி இருக்கோம். ஆசிரியர் தூய்மை பணியாளர் நான் சொன்ன உடனே 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கன்னு ரிப்போர்ட்டர்ஸ் முதற்கொண்டு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு சொல்லுவாங்க. ஏன்னா மீண்டும் 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 அவர்களை சந்தித்து அவர்களை பேசி பல்வேறு இடங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எல்லாம் செய்து நமது கோரிக்கைகளை முடிவெடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில, எம்எல்ஏ மத்தியில, அமைச்சர்கள் மத்தியில, சுகாதாரத்துறை அமைச்சர் மத்தியில நம்ம சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். டிபிசி வேலை பார்த்துருக்காங்க, கொசு வந்து ஏதோ ஒழியல, கொசுலாம் இப்ப புத்திசாலி ஆயிடுச்சு, கொசு வத்தி வரமாட்டேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொசு புத்திசாலி ஆயிடுச்சு, மனுஷங்களும் அதை விட என்ன பண்றாங்க, நம்ம வேலை செய்ய விடாம செய்யறாங்க என்பதையும் நாம் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. ஒரு சின்ன ஊர்ல ஒரு கவுன்சிலர் உங்களை வேலை செய்ய விடாம செய்யறாரு, மிரட்டுறாரு, இல்ல பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுக்குறாரு, இல்ல ஜாதி பெயரை சொல்லி திட்டுறாரு, இல்ல ஊர் இருக்க உள்ளூர் பிரமுகரோ இல்ல நீங்க வேற யாரோ உங்களை சொல்றாங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது அடுத்த கட்டமாக மாவட்ட அளவில் நாம் சங்கங்களை வலுப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக மாவட்ட அளவில் போராட்டங்கள் நடத்த வேண்டும். இப்ப செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் போய் கேட்கணும், நீங்க தானே போட்டீங்க, அப்ப ஒரு இடத்துல 540 மசூருக்கு கொடுக்குறீங்கன்னா ஏன் மற்ற மாவட்டத்தில் இருக்க மற்ற இடங்களை கொடுக்கலன்ற கேள்வியை, அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கேள்வியை நம்ம கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தலாமா? அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட மையத்தில் அந்த மாவட்டத்தில் முதல்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க. இப்ப 200 ரூபாய் ஒருத்தவங்க வாங்குறாங்க, 300 ரூபாய் ஒருத்தவங்க வாங்குறாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள ஒரு பிரச்சனை என்னும் பொழுது இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்ம வேலைக்கு போனா நமக்கு என்ன வேணும்? இப்ப வந்தோடனே எல்லாரும் சாப்பிட்டுதான் வந்தோம், சாப்பிடணும். வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நம்ம பெட்ரோல் போட்டதான் வேலை செய்ய முடியும். அப்போ உணவுக்கு, உடைக்கு, இருப்பிடத்துக்கு குறைந்தபட்ச ஊதியம் 21,000 நம்ம கேட்டிருக்கோம். அது வந்து அதுவே பத்தாது. குறைந்தபட்ச ஊதியமாக 21,000 வழங்க வேண்டும். அதை மாத தொகுப்பூதியமாக வழங்கணும். நீ வந்தாதான் உனக்கு போடுவேன், நீ லேட்டா வந்துட்ட அதனால நான் அட்டெண்டன்ஸ் எழுத மாட்டேன், நீ நான் சொன்ன பேச்சை கேட்கல அதனால நான் உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், நீ மாச ஊதியத்துல 4 நாள் எனக்கு கொடுக்கலன்னா உனக்கு அடுத்த மாசம் உனக்கு வேலை கிடையாது. பண்றாங்கல்ல திண்டுக்கல் மாவட்டத்துல, மதுரை மாவட்டத்துல பணி நீக்கம் செய்யறாங்கல்ல.
அப்போ நீங்க அதெல்லாம் செய்யாம இருக்கணும். உங்களை பார்த்து, உங்களுடைய ஒற்றுமையை பார்த்து, உங்க சங்கத்தின் வலிமையை பார்த்து உங்களுக்கு பணி நீக்கம் செய்ய வேண்டும்